வேடசந்தூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள கால்நடை மருத்துவ கிளை கட்டிடத்தை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள எரியோட்டில் கால்நடை மருத்துவ கிளை நிலையம் உள்ளது. இங்குள்ள 15 வார்டுகள் மற்றும் பல்வேறு ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு இங்கு சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். 1963 தொடங்கப்பட்ட இந்த கட்டிடம் தற்பொழுது சேதமடைந்த நிலையில் இருக்கிறது. இதனால் கால்நடை மருத்துவர்கள், பொதுமக்கள் இங்கு வரவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்பத்திரி இங்கே இடிஞ்சு தரைமட்டமாக போகக்கூடிய சூழல் இருக்குது. இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த சூழலில் இங்கே இருக்கிற விவசாயிகளையும் விவசாயிகளுடைய கால்நடைகளையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது, கால்நடைத்துறைக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நிறைய அந்த அந்த கால்நடைத்துறையை பராமரிக்கிற விஷயத்தில் நிறைய இங்கே பலகீனம் இருக்குது. இந்த பலகீனங்களை கூடுமான வரைக்கும் அரசு பாதுகாக்கணும். கால்நடைத்துறையில் இருக்கிற விவசாயிகளை அந்த கால்நடைத்துறையை பாதுகாத்து கொடுக்கணும். மேலும் இந்த கட்டிடம் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதால் சமூக விரோதிகள் இதனை முறைகேடாக பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே விவசாயிகளின் நலன் கருதி புதிய கால்நடை மருத்துவ கிளை நிலைய கட்டிடத்தை கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக வேடசந்தூரில் இருந்து லட்சுமிபதி.